விஜயநகரத்தை ஆண்டு வந்த மன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிரி நாட்டு அரசன் ஒற்றன் ஒருவனை ரகசியமாக விஜயநகரத்திற்கு அனுப்பி வைக்கிறான். விஜயநகரத்திற்கு வந்த அந்த ஒற்றன் கிருஷ்ணதேவராயரை எப்படியாவது கொலை செய்துவிட வேண்டும் என்று பல வகைகளில் முயற்சி செய்கிறான். ஆனால் மன்னர் எப்பொழுதும் தனது மெய்காப்பாளர்களுடன் பாதுகாப்பாக இருப்பதால் அந்த ஒற்றனால் மன்னரை நெருங்கக்கூட முடியவில்லை. அதே சமயம் தெனாலிராமன் மட்டுமே மன்னருடன் எல்லா காலத்திலும் நெருக்கமாக இருக்கிறான் என்ற உண்மையை அந்த ஒற்றன் புரிந்து கொள்கிறான். இதனால் தெனாலிராமனை பயன்படுத்தி அவன் மூலமாகவே மன்னரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்த அந்த ஒற்றன் மறுநாளே தெனாலிராமன் வீட்டுக்கு சென்று நான் உங்களது தூரத்து உறவு என்று அறிமுகம் செய்து கொள்கிறான். புதிதாக யாரோ ஒருவன் வந்து தூரத்து உறவு என்று சொன்னது தெனாலிராமனுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த ஒற்றன் தெனாலிராமனுடைய மகனுக்கும் தெனாலிராமனுடைய மனைவிக்கும் நிறைய பரிசு பொருட்களையும் விளையாட்டு பொருட்களையும் வாங்கி வந்திருந்த காரணத்தால் ஒருவேளை இவர் நமது தூரத்து சொந்தமாகத்தான் இருக்கும் என்று தெனாலிராமன் முழுமையாக நம்பிவிட்டான். தெனாலிராமன் தன்னை முழுமையாக நம்பிவிட்டதை புரிந்து கொண்ட அந்த ஒற்றன் தெனாலிராமனுடைய வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறான். அரசனை கொல்வதற்கு சரியான நேரத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். இந்த சூழலில் ஒரு நாள் அந்த கிராமத்தில் திருவிழா ஒன்று நடக்கிறது. அந்த திருவிழாவிற்கு தெனாலிராமன் தனது மனைவியையும் குழந்தையையும் அழைத்துக் கொண்டு சென்று விடுகிறான். இதனால் வீட்டில் தனியாக இருந்த அந்த ஒற்றன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து தெனாலிராமன் எழுதியது போலவே மன்னருக்கு ஒரு ஓலை ஒன்றை எழுதி அனுப்பி வைக்கிறான். அந்த ஓலையில் மன்னர் பெருமானே, நீங்கள் உடனடியாக தனியாக எனது வீட்டுக்கு கிளம்பி வந்தால் நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அதிசய பொருளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் என்று எழுதி அனுப்பி வைத்து விடுகிறான். தெனாலிராமனிடம் இருந்து வந்த ஓலையை பார்த்த மன்னர் தெனாலிராமன் எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு தனியாக கிளம்பி தெனாலிராமனுடைய வீட்டுக்கு செல்கிறார். மன்னர் தெனாலிராமனுடைய வீட்டுக்குள் சென்ற அடுத்த நொடியே அந்த ஒற்றன் பதுங்கி இருந்து மன்னரை தாக்க தொடங்குகிறான். ஒற்றனின் தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்காத மன்னர் நிலைகுலைந்து போகிறார். ஆனாலும் உடனடியாக சுதாரித்துக் கொண்ட மன்னர் எதிர் தாக்குதல் நடத்தி அந்த ஒற்றனுடைய தலையை வெட்டி வீசுகிறார். அதன் பிறகு மன்னரின் மெய்காப்பாளர்கள் அந்த ஒற்றன் வைத்திருந்த பையை சோதனை செய்து அவன் மன்னரை கொல்வதற்காக எதிரி நாட்டு மன்னனால் அனுப்பப்பட்ட ஒற்றன் என்பதை கண்டுபிடித்து விடுகிறார்கள். இதனால் எதிரி நாட்டு ஒற்றனுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவிகளை செய்தான் என்று தெனாலிராமன் மேல் குற்றம் சாட்டப்படுகிறது. குற்றத்தை விசாரித்த மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறார். இந்த தீர்ப்பை கேட்ட தெனாலிராமன் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த ஒற்றன் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் என்று சொல்லி மன்னரிடம் கண்ணீர் மல்க வேண்டுகோள் வைக்கிறான். உடனே மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை பார்த்து, தெனாலிராமா, எதிரிகளுக்கு உதவி செய்பவர்களுக்கு மரண தண்டனை என்பது நமது நாட்டின் சட்டம். அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகையால் நீ மரண தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று மன்னர் சொல்லிவிடுகிறார். இந்த சமயத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நீங்கள் எனக்கு அளித்த மரண தண்டனையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் விரும்பிய முறையில் எனக்கு மரணம் நிகழ வேண்டும், அதற்கு தாங்கள் வாக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறான். இதை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிறிதும் யோசிக்காமல், நீ விரும்பும் முறையிலேயே மரணத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன், எந்த முறையில் சாகப் போகிறாய் என்பதை நீயே தேர்ந்தெடுத்து சொல் என்று சொல்கிறார். உடனே மனதுக்குள் மகிழ்ச்சி அடைந்த தெனாலிராமன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நான் கிழவனாகி உயிர் பிரியும் அந்த மரணத்தையே விரும்புகிறேன், அதை தாங்கள் தந்தருள வேண்டும் என்று சொல்கிறான். தெனாலிராமன் சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னர் தனது சாமர்த்தியத்தால் மரண தண்டனையில் இருந்து இவன் தப்பிவிட்டானே என்று நினைத்து தெனாலிராமனை வெகுவாக பாராட்டினார்.